வெல்கம் டு மேக் லீடர்ஸ். ஹாவ் அ நைஸ் டே. இன்னைக்கு சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் எயிட் ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஒன்றை படிக்க போகிறோம். அதை நம்ம டிஎன்பிசி ஓரியன்டாகவும் நம்ம படிக்கலாம். டிஎன்பிசின்றது இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுதுவாங்களேடா, அவங்களும் நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன் பை ஒன்னாகவே எல்லாமே கிளியராக இருக்கும். நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பசங்களோட சேர்ந்து படிச்சுட்டே வாங்க. ஓகே, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். யூனிட் 1 என்னன்னா ஐரோப்பியர்களின் வருகை. யார் இந்த ஐரோப்பியர்கள், எதுக்காக வந்தாங்க, அவங்க என்னெல்லாம் நம்மள்ட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க, அவங்க நமக்கு என்னெல்லாம் செஞ்சாங்க, ஏன் நம்ம அவங்கள பத்தி படிக்கணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னா நம்ம என்ன செய்யலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் படிக்க. கற்றலின் நோக்கங்கள். கற்றல்னா எதுக்காக நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறோம், ஏன் படிக்கணும்னு தெரிஞ்சு படிக்கணும் இல்லையாடா. புக்ல இருந்துச்சு நான் படித்தேன், அது கிடையாது பாயிண்ட். அதை தாண்டி நமக்கு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறதோ இல்லை நாளைக்கு நம்ம படித்ததை மற்றவங்களுக்கு சொல்லித்தர்றதுக்கோ எது யூஸ் ஆகும்னா, எப்பயுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா மட்டும்தான் நம்ம ஒருத்தவங்களுக்கு நமக்கு புரியுதா, ஃபர்ஸ்ட் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதும் சரி, மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறதா இருந்தாலும் சரி புரியும் இல்லையா. சரி, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நவீன இந்தியாவின் வரலாற்று ஆதாரங்கள். இந்தியாவோட ஹிஸ்டரி இருக்கு இல்லையாடா, அதோட ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் அதை பார்க்க போறோம். அடுத்து இந்தியாவில் போர்த்துகீசியர்கள் வந்திருக்காங்க, அவங்க வர்த்தகத்தை எப்படிலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்க போறோம். போர்த்துகீசியர்கள் ஐரோப்பியர்ல ஒருத்தர்கள் தான் போர்த்துகீசியர்கள். அடுத்து போர்த்துகீசியர் டச்சுக்காரர்கள் அவங்களோட ஆதிக்கத்தை எப்படி இங்க கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்ப்போம். டென்மார்க்கோட குடியேற்றங்கள், அப்புறம் கடைசியா ஆங்கிலேயர் வந்திருப்பாங்க. அடுத்து பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்திருப்பாங்க. அவங்களோட நிலைப்பாடுகளை பத்தியும் நம்ம ஒன் பை ஒன்னா படிச்சுட்டே வரலாம். ஓகே, இப்போ இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் எப்போ வந்தாங்க, எப்படி இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். 18, 19ஆம் நூற்றாண்டுகள்ல இந்தியாவுக்கு பல வெளிநாட்டு பயணிகள், ஃபாரினர்ஸ் இப்போ வர்றாங்க இல்லையா, நம்ம நாட்டை பார்க்கறதுக்காக என்ன செய்வாங்க, ஃபாரினர்ஸ் வருவாங்க. அதே போல 18, 19ஆம் நூற்றாண்டுகள்ல வெளிநாட்டு பயணிகள் வந்தாங்க. அடுத்து வர்த்தகர்கள் யாருன்னா அந்த பிசினஸ் மேன் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்தாங்க. சமய பரப்பாளர்கள், அதாவது மிஷினரிஸ் நடத்துவாங்க இல்லையா, இந்த மத போதனைகள் பண்றதுக்காக நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. பொதுப்பணி ஊழியர்களாகவும் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சாங்க. நவீன கால வரலாற்று நிகழ்வுகளை அறிய நமக்கு என்னென்ன ஆதாரங்கள் கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் உண்மை அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியறதுக்கு எந்த வகையில ஆதாரங்கள் இருக்குன்னா, சர்வதேச அளவுல இருக்கு, தேசிய அளவுல மற்றும் வட்டார அளவில் நமக்கு ஏராளமான ஆதாரங்கள் கிடைக்கின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம், இதெல்லாம் உண்மைன்றத சர்வதேச அளவுல தெரியும், தேசிய அளவுல வட்டார அளவுல நமக்கு ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, நவீன இந்திய ஆதாரங்கள். நவீன இந்திய ஆதாரங்கள் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஒரு நாட்டின் அரசியலுக்கு, சமூக பொருளாதாரத்துக்கும் கலாச்சார முன்னேற்றங்களை பத்தி அறியறதுக்கு, அரசியல் பாலிடிக்ஸ், அப்புறம் சமூக பொருளாதார எக்கனாமிக்ஸ், ஒரு நாட்டோட எக்கனாமிக்ஸ்ல எப்படி முன்னேறாங்க, நம்மளோட கலாச்சாரம் தெரியும்லடா, நம்ம இப்படிதான் இருப்போம், இந்தியன்ஸ் இப்படி இருப்பாங்க, தமிழ்நாட்டுல நம்ம இப்படி இருப்போம், அதே இது பஞ்சாப்ல அவங்க அப்படி இருப்பாங்க, டெல்லியில எப்படி இருப்பாங்க, கேரளால ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கு, அதெல்லாம் அறிய யூஸ்ஃபுல்லா இருக்கு. போர்த்துகீசியர், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள், ஓகேவா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அலுவலக செயல்பாடுகளை தங்களது இவங்கெல்லாம் இந்தியாவுக்குள்ள வந்தவங்க தானே, ஐரோப்பியர்கள்ல இவங்க எல்லாருமே இந்தியாவுக்குள்ள வந்துட்டு அவங்க அன்னன்னைக்கு என்ன செய்வாங்க, அலுவலகத்துல என்ட்ரி போடுவாங்க இல்லையா, ரெக்கார்டு எடுத்து அதுல பதிவேட்டுகள்ல பதிவு செஞ்சாங்க இல்லையா, அந்த பதிவுகளை பற்றிய தொடர்பு மிக்க ஆதாரங்கள்லாம் என்ன செஞ்சிருக்கு, மதிப்பு மிக்க ஆதாரங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கு. யாரோடது, போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சு, டேனியர்கள், ஆங்கிலேயர்கள், அவங்களோட ஆதாரங்கள்லாம் அவங்க என்ட்ரி போட்டிருப்பாங்களா ஆஃபீஸ்க்கு ஸோ அதெல்லாம் வச்சு அந்த ஆதாரங்கள் நம்மள்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி மற்றும் சென்னை ஆகிய இடங்கள்ல ஆவண காப்பகம், இந்த ஆவணங்கள்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அது பேரு தான் ஆவணக காப்பகம். அது விலை மதிப்பெற்ற
ஒரு தகவல் பெட்டகமா நம்ம கிட்ட இருக்கு. இதுல உள்ளதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்லலாம், விலை மதிக்க முடியாத ஒண்ணுதானடா. இது எந்தெந்த இடத்துல இருக்கு, யார் யாரோடது இருக்கு, அந்த யாரு எந்த இடம், இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சிலையும் சரி, மிஸ் கேள்வி கேட்கும் போதும் சரி, எல்லாத்துக்குமே நீங்க வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணணும். யாரோடது, எந்தெந்த இடத்துல இருக்கு, எங்க ஆவணத்துல வந்து தகவல் பெட்டகமா இருக்குன்னு கேட்டா நீங்க வந்து ஆன்சரை கரெக்டா பண்ண பழகிக்கோங்க. ஒன் பை ஒன்னா படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் சான்றுகளின் வகைகள். அதாவது இப்ப நம்ம படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா, நிறைய ஆதாரங்கள் இருக்கு, ஆவண காப்பகத்துல வச்சிருக்கோம். அதே போல எழுதப்பட்ட ஆதாரங்கள் இருக்கும் இல்லையா, அது எப்படி எழுதப்பட்ட ஆதாரங்கள்னா என்ன அப்படின்னு நம்ம படிப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அச்சு இயந்திரம் நமக்கு வந்து அச்சு இயந்திரம் கண்டுபிடிச்ச உடனே பல்வேறு மொழிகள்ல என்ன செஞ்சிருக்காங்க, நிறைய புக் என்ன செஞ்சுட்டாங்க, அச்சிட்டு வெளியிட்டாங்க. இப்ப நிறைய புக்ஸ் வந்துச்சுன்னா எல்லாருமே என்ன படிப்பாங்க, புக்ஸ் வந்து ஆக்சுவலா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரீட் பண்ண தெரிஞ்சவங்க எல்லாருமே புக் படிப்பாங்க. அதன் மூலமா என்னென்ன துறைகள்ல நம்மளால படிக்க முடியும், கலை, அறிவியல், இலக்கியம், வரலாறு, இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடலாம், படிக்கலாம். அப்படி ஐரோப்பியர்கள் யார் மூலமா வந்து நம்மளோட இந்தியாவோட செல்வத்தை பத்தி படிச்சாருன்னா, மார்க்கோ போலோன்னு ஒருத்தவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, இந்தியாவுக்கு வந்தப்ப அவரும் மற்ற சில வெளிநாட்டு பயணிகள் அவங்க வந்துட்டு இந்தியாவில இருந்து நோட்ஸ் என்னென்ன இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, இந்தியா ஒரு செல்வம் மிக்க வளமிக்க நாடு, பயங்கர பசுமை, நிறைய என்ன செஞ்சிருக்கோம், நம்ம இதுல வந்து ஹை குவாலிட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களோட பயண குறிப்புல வந்து எழுதி வச்சிருந்தாங்க. அதை வந்து ஐரோப்பியர்கள் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, வந்து படிச்சு எடுத்துக்கிட்டாங்க. அதனால ஐரோப்பியர்கள் நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்தியாவை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியுது, இதெல்லாம் எப்படி உண்மை நம்ம நம்புறது, எப்படி தெரியுது, அந்த மாதிரி பார்க்கணும்னா ஆனந்தரங்கன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து நம்ம தமிழக வரலாற்று குறிப்புல வந்து அவர் ரொம்ப முக்கியமான ஒருத்தவர். அவர் யாரா இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி பிரெஞ்சு இருக்காங்களா, அவங்களோட மொழிபெயர்ப்பாளரா இருந்தாங்க. பாண்டிச்சேரியில அவர் ஒரு பிரெஞ்சு வர்த்தகத்துல பிரெஞ்சு பிசினஸ் நடக்கும் இல்லையாடா, அதுல அவர் என்ன இருந்தாங்கன்னா மொழிபெயர்ப்பாளரா இருந்தாரு. அது எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1736ல இருந்து 1760 வரை அவர் எழுதின பிரெஞ்சு இந்திய உறவு முறை இருக்கும்ல, அதுல அன்றாட என்ன நடக்குதுன்றத குறிப்புகளை வந்து அவர் எழுதி வச்சிருக்காரு. இந்தியாவுக்கும் இந்த பிரெஞ்சு ஆபீசர்ஸ், பிரெஞ்சுல இருக்கவங்களுக்குடைய நிகழ்வுகள். இப்ப இன்னைக்கு டே பை டே நாங்கிட்ட அந்த பீரியட்லலாம் அப்ப நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கவே இல்லை, சுதந்திரன்ற ஒண்ணு நமக்கு அப்ப கிடைக்காது. அப்ப நம்மளை வந்து யாரு, பிரிட்டிஷ் தான் நம்மளை வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அப்ப அவங்களுக்குள்ள உறவு முறையை வந்து அவர் அன்றாட நிகழ்வுகளை அதை எழுதி வச்சுட்டே வந்திருக்காங்க. அப்படி அவர் எழுதினது எழுதப்பட்ட சமய சார்பற்ற, அது வந்து இந்த வேர்டுக்கு வந்து ரொம்ப முக்கியம், சமய சார்பற்ற மதிப்புமிக்க பதிவாக நமக்கு கிடைச்சிருக்கு. அவர் எந்த சமயத்தையுமே அவர் வந்து மீன் பண்ணாம சமய சார்பற்ற ஒரு இதா கொடுத்திருக்காரு. அவரது குறிப்பு வந்து அரசியல் தீர்வுகளை வந்து வெளிப்படையா சொல்லுது. சில பேர் வந்து அரசியல்ன்றப்ப வந்து வெளிப்படையா வந்து சொல்ல மாட்டாங்க இல்லையா, இவரோட குறிப்பு வந்து அரசியல் தீர்வுகளை எப்படி சொல்லுச்சுன்னா வெளிப்படையா வந்து மக்களுக்கு சொல்லுச்சு. எழுதப்பட்ட ஆதாரம்னா என்ன அப்படின்னு நம்ம படிச்சோம்ல, எழுதப்பட்ட ஆதாரங்கள்னா இலக்கியங்கள், பயண குறிப்புகள், நாட்குறிப்பு. இலக்கியம் தெரியும், இலக்கியம்னா புக்ல இருக்குள்ள இலக்கியம், அதை படிச்சிருப்பீங்க. பயண குறிப்புனா இந்த ஒரு இடத்துல இருந்து இப்ப இங்க மார்க்கோ போலோ இங்க நம்ம இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு அவர் போய் அவரோட பயண குறிப்புல இந்தியாவை பத்தி எல்லாம், அது ஒரு செல்வம் வளமிக்க நாடு, அந்த மாதிரி நிறைய மென்ஷன் பண்ணனால அதை படிச்சவங்க என்ன பண்றாங்க, ரீட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, ஓ இந்தியாவில் இவ்வளோ இருக்கா, ஸோ நமக்கு இந்தியாவுக்கு போகலாம், அந்த மாதிரி பண்றாங்க இல்லையா. அதுதான் பயண குறிப்புகள். அது எத்தனை நாள் ஆச்சு, இந்த வழியா வந்தோம், அந்த மாதிரி. நாட்குறிப்புகள் நாட்கள்ல மென்ஷன் பண்றதுக்கு. சுயசரிதை நம்மளை பத்தி எழுதுறதா சுயசரிதை. துண்டு பிரச்சாரம்னா அந்த குட்டி குட்டி காகிதத்துல வந்து அச்சடிச்சு எழுதுவாங்க. அரசாங்க ஆவணம், அரசாங்க ஆவணம்னா நமக்கு தெரியும்ல, அரசோட இது சம்பந்தப்பட்ட இது. கையெழுத்து பிரதிகள் ஆகியவை வந்துதான் எழுதப்பட்ட ஆதாரங்கள். இது எல்லாமே நமக்கு ஒரு ஆதாரம் தானே. இலக்கியமா இருக்கட்டும், பயண குறிப்பாடுகள் இருக்கட்டும், சுயசரிதையா இருக்கட்டும், அரசாங்க ஆவணமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு எழுதப்பட்ட ஆதாரங்கள். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா ஆவண காப்பகங்கள். ஆவண காப்பகங்கள்னா என்ன அப்படின்னா,
வரலாற்று ஆவணங்கள், ஹிஸ்டரியில நடந்த எல்லாத்தையும் பாதுகாக்கிற ஒரு அந்த ஆவணங்கள்லாம் இருக்கும்ல, அதை பாதுகாக்கிற ஒரு இடம். அந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில அமைஞ்சிருக்கு. அதை நம்ம இந்திய தேசிய ஆவண காப்பகமா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா மென்ஷன் பண்ணியாச்சு. இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்க அமைஞ்சிருக்குன்னா புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. இதுதான் இந்திய அரசோட ஆவணங்களை பாதுகாப்புன்னு சொல்லுவாங்களே, ஆவணங்களை பாதுகாக்கும் ஒரு முதன்மை காப்பகம் தான் இந்த ஆவண காப்பகம். எங்க இருக்கு? புதுடெல்லியில இருக்கு. இது எப்படிலாம் இருக்கு? இப்ப நமக்கு அது பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் எழுதியிருக்காங்க. அது தற்காலத்துக்கும் இனி வர்ற எதிர்காலத்துக்கும் தலைமுறையினருக்கும் அது ஒரு வழிகாட்டியா தான் கண்டிப்பா என்ன செய்யும் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க, இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நாட்டை இப்படி பண்ணியிருக்காங்க, நல்லபடியா சில விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனா எதிர்காலத்துல வந்து எல்லாத்தையுமே இப்ப நமக்கு நிறைய பிரிட்ஜஸ் கட்டியிருக்காங்க, நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து கட்டியிருப்பாங்க இல்லையாடா. அந்த மாதிரி சில நல்ல விஷயங்களும் இருக்கு இல்லையா. அது நமக்கு தற்காலத்துக்கு இப்ப இருக்கிறதுக்கு இல்லைன்னா ஃபியூச்சர்ல நடக்கிற ஜென்ரேஷன், ஃபியூச்சர்ல உள்ள ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு வழிகாட்டியா விளங்கும். நெக்ஸ்ட், அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார மற்றும் அறிவியல் ரீதியான வாழ்க்கை மற்றும் மக்கள் நடவடிக்கை குறித்து தெரிந்து கொள்வதற்கு உண்மையான சான்று இதில் உள்ளது. எதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? அரசியலை பத்தி, சமூகம், இந்த சமூகம் எப்படிலாம் இருந்துச்சு, எப்படி இருந்துச்சுன்றது, பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ், நமக்கு எப்படி அந்த மக்கள் அந்த காலத்துல கஷ்டப்பட்டாங்க, அவங்களோட கலாச்சாரம் எப்படி, அவங்களோட சயின்ஸ் ரீதி அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, மக்கள்லாம் எப்படி நடந்துக்கிட்டாங்க, அதெல்லாம் உண்மையான சான்று இதுல அடங்கி இருக்கு. ஆசியாவிலே உள்ள காப்பகங்கள்லயே நம்மளோட இந்த காப்பகம் என்னது? தேசிய இந்திய தேசிய ஆவண காப்பகம் வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு பாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவனிங்க. ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட்ன்றவர் தான் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை. யாரு? ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். எந்தோட தந்தை? இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாக்ஸ் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், தமிழ்நாடு ஆவண காப்பகம், அது இந்திய தேசிய ஆவண காப்பகம் புதுடெல்லியில இருக்குன்னு படிச்சோம் இல்லையா. அப்ப தமிழ்நாடு ஆவண காப்பகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு. அதுக்கு இப்ப பேர் எப்படி வச்சிருக்காங்க? சென்னை பதிப்பாசனம் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுவும் வந்து தென்னிந்தியாவிலே ரொம்ப பழமையான ஒரு மிகப்பெரிய களஞ்சியங்கள்ல ஒண்ணா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்னென்ன தொகுப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது யாரோட நிர்வாக தொகுப்பு இதுல இருக்குன்னு பார்த்தோம்னா, டச்சுக்காரர்கள், டேனிஷ்காரர்கள் இருக்காங்களா, அதே போல பாரசீகம், மராத்தியர்களோட நிர்வாகம்லாம் எப்படி இருந்துச்சு அந்த காலத்துல அப்படின்றத இந்த 4 பேரோட நிர்வாக பதிவை வந்து இங்க கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் இந்த 4 பேரும் நிர்வாகம் பண்ணாங்க, அதை எந்தெந்த மொழிகள்ல நம்ம கிட்ட இருக்கு, அந்த தமிழ்நாடு ஆவண காப்பகத்துல எந்த மொழியில இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா பிரெஞ்சு, போர்த்துகீசியம், தமிழ், உருது, இந்த மொழிகள்ல இருக்கு. யாரோட நிர்வாகம் கேட்டா டச்சு, டேனிஷ், பாரசீகம், மராத்தியா, அவங்களோட நிர்வாகம் எந்த மொழினா பிரெஞ்சு, போர்த்துகீசியம், தமிழ், உருது மொழிகள்ல இருக்குன்னு சொல்லணும். ஓகேவா. இது வந்து 1642 ஆண்டு இந்த டச்சு, ஓகேவா, டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் இருக்கு. 1642 டச்சு இருக்கு இல்லையா, டச்சுக்காரர்கள், அவங்களோட தொகுப்பு, அவங்க எப்படி நிர்வாகம் பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்றது இருக்கு. அது எந்த இடத்த பத்தினதுல இருக்குன்னா டச்சுக்காரர் கொச்சி அண்ட் சோழமண்டல கடற்கரை இடத்துல இருந்ததை பத்தி இருக்கு. அவங்க எந்த பீரியட்ல இருந்தாங்க? 1657 இருந்து 1845 அந்த காலகட்டத்துல நடந்தது வந்து அங்க இருக்கு, இந்த தொகுப்புக்குள்ள இருக்கு. அடுத்து டேனிஷ்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோடது எந்த எந்த பீரியட்ல இருக்க தொகுப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா 1777 to 1845, 1777 இருந்து 1845 உடைய காலப்பகுதியில் உள்ளது இருக்கு. அடுத்து
டாட்வெல்ன்றவர் தான் 1917 சென்னை நாட்குறிப்பதிவுகளை வெளியிட்டது. இவர் ரொம்ப என்ன பண்ணி ரொம்ப மெனக்கெட்டு எல்லாம் செஞ்சு நமக்காண்டி இந்த நாட்குறிப்பு பதிவுகளில் கஷ்டப்பட்டு 1917 வெளியிட்டாங்க. ஓகே, இந்த டாட்வெல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், பயன்பாட்டு பொருள். இன்னும் நம்ம எதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், பயன்பாட்டு ஆதாரங்கள்னா எதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஆதாரமா எது இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். நிறைய ஓவியங்கள், சிலைகள் இந்தியாவோட வரலாற்று முதன்மை ஆதாரங்கள் அதுதான். நிறைய இடத்துல ஓவியங்கள் ரொம்ப பிரிட்டிஷ் காலத்துல வரைஞ்சதா இருக்கலாம், சிலைகள் இருக்கலாம், அதெல்லாம் ஒரு நமக்கு ஒரு முதன்மையான ஆதாரம் தான் அடுத்து, இந்திய கட்டடக்கலையின் கலை அம்சம் மற்றும் தொழில்நுட்பத்தோட சான்று என்ன அப்படின்னு அதெல்லாம் எது நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தோம்னா, புனித பிரான்சிஸ் ஆலயத்தை இன்ன வரையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், கொச்சியில இருக்கு. புனித லூயிஸ் கோட்டை எங்க இருக்கு, பாண்டிச்சேரியில இருக்கு. புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில இருக்கு. புனித டேவிட் கோட்டை கடலூர்ல இருக்குது. அந்த ஃபிகர் இருக்கு இல்லையா, இதுதான் புனித டேவிட் கோட்டை. 1690 கடலூர்ல வச்சிருக்காங்க. இந்தியா கேட் இருக்கு இல்லையா, அது டெல்லியோட பாராளுமன்றம், ஓகே, குடியரசுத் தலைவர் மாளிகை, அது எல்லாமே என்னது இந்தியாவோட கட்டடக்கலையோட கலை அம்சம். அப்ப நம்மளோட தொழில்நுட்பம். ஓகேவா. நெக்ஸ்ட், சமய கலாச்சார வரலாற்று மதிப்புமிக்க பொருள் மூலங்கள். அதாவது நம்ம இந்த சமயம் அப்ப நம்மளோட கலாச்சாரம் இது, நம்மளோட ஹிஸ்டரியில நிறைய மதிப்புமிக்க பொருளோட மூலங்கள்லாம் இருக்கும்லடா, அவையெல்லாம் சேகரிச்சு ஒரு அருங்காட்சியகத்துல வச்சிருக்காங்க. அது எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு. அது மிகப்பெரிய அருங்காட்சியகம், இந்தியாவோட தேசிய அருங்காட்சியகம் சொல்லலாம். இந்தியாவோட தேசிய அருங்காட்சியகம் எங்க இருக்குன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க, டெல்லியில இருக்குன்னு சொல்லுவீங்க. அது எப்ப நிறுவனாங்கன்னு கேட்டா 1949 நிறுவப்பட்டது. ஓகே. நெக்ஸ்ட் நாணயங்கள். நாணயங்கள் என்னன்னா, நாணயங்களை வச்சு நிர்வாக வரலாற்றை நம்ம என்ன செய்யலாம், அறிஞ்சுக்கலாம். அதுதான் நாணயத்தோட ஒரு சிறந்த ஆதாரம் என்னன்னா ஒரு நிர்வாக வரலாறு நமக்கு தெரியும் அப்படின்னு எடுத்திருக்காங்க. இந்தியாவுல முதல் நாணயம் எப்படா வெளியிட்டாங்கன்னா 1862 ஆங்கிலேய ஆட்சியில வெளியிட்டாங்க. இந்தியாவோட முதல் நாணயம் எப்ப வெளியிட்டாங்க, 1862, கிபி 1862. வெரி குட். ராணி விக்டோரியா ராணி விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை யார் ஏறினா, மன்னர் 7ஆம் எட்வர்ட் ஏறியிருப்பாரு. அவர் அவரோட உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்டிருப்பாரு. ஓகேவா. யாரு, மன்னர் 7ஆம் எட்வர்டு. ரிசர்வ் வங்கி 1935 ரிசர்வ் வங்கி நம்ம என்ன செஞ்சாச்சு, நிறுவியாச்சு. இந்த ரிசர்வ் வங்கி நம்ம இந்தியாவோட நாணயத்தை வெளியிட ஆரம்பிச்சிரும். அந்த அதிகாரம் யாருக்கு கிடைச்சிரும், ரிசர்வ் வங்கிக்கு கிடைச்சிரும். எப்ப கிடைச்சிச்சு, 1935. ஓகேவா. அப்ப மன்னர் 6ஆம் ஜார்ஜ் அப்ப அங்க பதவி ஏற்றிருப்பாங்களே, அங்க யார் இருந்திருப்பாங்களோ, அப்பெல்லாம் நமக்கு இன்னும் ஃப்ரீடம் இன்னும் நமக்கு கிடைக்கல. ஸோ நம்ம பிரிட்டிஷ் கீழே தான் நம்ம இருக்கோம். அதனால மன்னர் 6ஆம் ஜார்ஜ் இருக்கார் இல்லையா, இங்கிலாந்துல அப்பதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன், மன்னர் 6ஆம் ஜார்ஜ். அவரோட உருவம்னா ஃபேஸ், அவரோட ஃபேஸ் போட்ட நாணயம் இந்தியாவோட 5 ரூபாய் தாள்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கு இல்லையா, அதுல 5 ரூபாய் நோட்டுல அவரோட யாரோட ஃபேஸ்னா மன்னர் 6ஆம் ஜார்ஜோட ஃபேஸ் தான் 5 ரூபாய் நோட்டுல ஜனவரி 1938 ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாணயம் எப்ப, கிபி 1862. விக்டோரியா ராணிக்கு பிறகு மன்னர் 7ஆம் எட்வர்டு அவரோட நாணயத்தை வெளியிட்டாரு. ரிசர்வ் வங்கி 1935 நம்மளோட இந்திய அரசோட ரூபாயை வெளியிட அதிகாரத்தை பெற்றுச்சு. எப்ப, 35. 38 எதை வெளியிடுறாங்கன்னா ஒரு 5 ரூபாய் நோட்டை வெளியிடுறாங்க. அதுல யாரோட உருவம் வச்சிருக்குன்னா 6ஆம் ஜார்ஜ் உருவம் என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. இதோட என்னோட கிளாஸ் கம்ப்ளீட் ஆகுது. இதை நீங்க ஸ்கூல் ஓரியன்டாவும் படிச்சுக்கலாம், டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டாவும் படிச்சுக்கலாம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டா ஃபுல்லா கவர் பண்ணியாச்சு. ஒரு 99% வரையும் எல்லா டேட்டாவும் எடுத்து இதுல நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன்.
சேனல் பிடிச்சிருந்துச்சு, கிளாஸ் நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சாங்கனாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.